ஸ்கூட்டி ஹெட் மாதிரி இருக்கேன் குக்கி மதிக்கவே மாட்டான். கப்பு இது உனக்கு இல்லையா? குக்கின்னு கூப்பிட்டா மதிக்கல, கப்புவை கூப்பிட்டா மட்டும் வந்துரு. பொறாம பிடிச்சவனே. ஓபன் பண்ணி பார்த்தோன்னே உனக்கே என்னன்னு தெரியும். பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, வேணும்னா அவனை போட்டு பார்ப்போமா? அவர் பாக்க ஏன் மூஞ்சி இவ்வளவு கொடூரமா வச்சிருக்கு? என்ன ஆண்டி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வாழைக்காய் ஃப்ரையா? வாழைக்காய் வறுவல், அப்புறம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். என்ன நெடி சமையா ஆகுதா உள்ள? ரொம்ப நெடி. பாப்பாக்காக நான் கதவு சாத்தி வச்சிருக்கேன். நெடி வெளியே போகுதுன்னு அது இங்கே சுத்துறதால எனக்கு கொஞ்சம் இருமல் வருது. வேற ஒண்ணு ஒரு வழியா சௌபி இங்க வந்துட்டா எல்லாரையும் இங்கேயே பார்த்து பண்ணீங்க. ஆமா, ஹாப்பியா? கரெக்டா ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சமையல பண்ணமா போட்டமா இருக்கும். இவங்க 2 பேரும் மட்டும் அங்க பாத்துங்க, இவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் அது வரைக்கும் ஒரு மாசம் விட்டதே பெருசு. இப்போ வந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு உடம்பெல்லாம் தேர்ந்ததுக்கு அப்புறம் பாப்பா தலை நேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு அனுப்பி விட வேண்டியதுதான். அப்புறமா அங்க வருவீங்களா? கெஸ்ட் மாதிரி வருவேன். ஓ, கெஸ்ட்னா ஒரு நாள் 2 நாள்ல எஸ்கேப் ஆயிடுவீங்க. வந்து பார்த்துட்டு வர மாதிரி வருவேன். ஆனா வந்து 10 நாள் 5 நாள் வந்தாங்க. என்ன 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? அதான் தம்பி பாப்பா தூங்குறான்ல, இப்பவாது எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு. எப்படி இருக்கு அம்மா வீட்டுல ஸ்டே? அம்மா வீட்டுல என்னன்னா டைம் சாப்பாடு கிடைக்குது. அண்ட் காலையில கொஞ்ச நேரம் என்னால தூங்க முடியுது. இப்ப விடிய காலையில அவன் எழுந்துட்டானா நான் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு நான் படுப்பேன். உடனே எழுந்துருவான். அவன் தூங்கவே மாட்டான், கையிலேயே வச்சிருக்கணும்ன்றான். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்துட்டு நீ தூங்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அம்மா கையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தவரை கீழே வச்சோன்னு வச்சுக்கேன் இப்படி பாக்குறான். டேய் நல்லா தூங்குனியடா, எப்படா இப்படி பாக்குற அப்படின்னு கையில எடுத்தோன்னே திருப்பி தூங்குறான். திருப்பி கீழே கங்காரு குட்டின்னு பேர் வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு. நான் இப்படியே இருந்தா தூங்கிக்கிட்டே அனௌன்ஸ் பண்ணிடுவோமா? சாவடிச்சு எல்லாரும் குழந்தை பேர் கேக்குறாங்க. இப்ப கங்காரு குட்டின்னு சொல்லணும். குழந்தை பேர் வைக்கிற விழாவும் நடத்த மாட்டீங்க, பேரும் வைக்க மாட்டீங்க. பேர் விழா நீங்க நல்லா சரியானதுக்கு அப்புறம் வைக்கலான் இருக்கேன். நான் இப்போ ஆல்ரெடி பாதி ஓகே தான். பாதி தானே ஓகே, முழுசா ஓகேன்னு சொல்லி வச்சிருவோம். அதுக்குள்ள உனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேயோ. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபாதர்ஹுட்? ஃபாதர்ஹுட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு, மிக்சட் ஃபீலிங்ஸாவும் இருக்கு. ஏன்னா சில டைம் தூங்க விட மாட்டோம், அவனை சமாதானப்படுத்தணும், அதுக்கப்புறம் ஆட்டிக்கிட்டே இருக்கணும்ன்றான். சௌபி வந்து ஃபீட் பண்ணது இல்ல நான் தான் அவனை கையில வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கணும். கௌதம் தூக்குனா நடந்துகிட்டே இருக்கணும்னா ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அவன் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டினா உடனே தூங்கிடலாம். ஸோ ரொம்ப நேரம் ஆட்டுறது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருக்கனால அதுக்காக சௌபிக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். நான் இல்லாத டைம் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்றதை போய் எடுத்துட்டு வரேன். இன்னும் எல்லாம் ரெடிமேடா வச்சிருக்க போல இருக்கே. இப்போதான் பார்சல் அத கார் உள்ள ஒளிச்சு வச்சிருக்கியாடா? கப்பு உஷாரா இருக்காண்டா. என்னது இது? ஓபன் பண்ணி பார்த்தோன்னே உனக்கே என்னன்னு தெரியும். இப்போதைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. உள்ள எந்த பாம்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணிடுவேன். பேபி கேரேஜ். பேபி போட்டு பேபி இல்ல பேபி. நீ அது மேல ஏற முடியாதுடா, விழுந்துருவ. டேய் இத்தனை வருஷம் எல்லா டப்பாவும் அவனுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்துட்டு இப்ப வர்றது பூரா பாப்பாக்குன்னா எனக்கு எதாவது டப்பா தானே அவனுக்கு பிடிக்கும், அதான் எடுத்துக்கிட்டோம். பேப்பர் கட்டர் எடுத்துட்டு வரேன். குக்கி மதிக்கவே மாட்டான். கப்பு இது உனக்கு இல்லையா? குக்கின்னு கூப்பிட்டா மதிக்கல, கப்புவை கூப்பிட்டா மட்டும் வந்துரு. பொறாம பிடிச்சவனு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். பேபி கேரேஜ்னு போட்டிருக்கு. பேபி தூக்கி வச்சுக்கிறதா இருக்கும். அதுவே தூக்கி வச்சுக்கணும். பேபி கேரேஜ்னா பின்ன என்னது? பாப்பாவை தூக்கி வச்சுக்கிறதா தான் இருக்கும். சரி பாப்பேன். உனக்கு இல்லையாண்டா, எல்லாம் தம்பி பாப்பாக்கா. டேடி நம்மளை கண்டுக்க மாட்டாங்க.
எல்லாம் பாப்பாங்க தான் வாங்குறாங்க. என்னன்னு கேள். பால் வாங்கி கொடுத்தேன். எனக்கு தம்மா துண்டு பால் வாங்கி கொடுத்து தம்பி பாப்பா கிட்டாம பெரிய தம்மா அவனுக்கு அவதான் தெரியாது. அங்க பாரு எல்லாம் நான் என்ன எனக்கு தானே அப்படின்னு பாக்கலாம். இது என்ன ஸ்கூட்டி ஹெட் மாதிரி இருக்கேன் எனக்கு. பைக் ஓட்ட போகுது பாப்பா. அப்படிதான்டா இருக்கு ஸ்கூட்டி ஹெட் மாதிரி. எனக்கு ஒரு பொருள் என்னன்னு தெரியலனா அதை வச்சு நக்கல் பண்ணக்கூடாது, என்னன்னு சொல்லணும். டாய்ஸா இவ்வளோ பெரிய டப்பா கொடுத்துருக்காங்க, உள்ள ஒரு மேனுவல் கொடுக்கல. பாவம் புள்ள. நான் நெட்ல போட்டு தெரிஞ்சுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஸ்கூட்டர் ஹெட்ல இந்த வங்கி மாதிரி இருக்கிறத மாட்டணும். கரெக்டா மாட்டிருக்கோம். இதுல போட்டு அவன் பையன் தூங்குவானா? முயற்சி பண்ணி பண்ணி ராகேஷ் கிட்ட கொடுத்துட்டியா? எல்லாம் முடிச்சாச்சு. இங்க வந்து ஸ்க்ரூ பண்ணனும். எனக்கு இப்படியே வாங்கி கொடுத்தீங்களா? பால் ரெடி பண்ணோனே ஏறி அதுல உட்கார்ந்து இனிமே நான் தான் இதுல தூங்குவேன். என்னடா குட்டி பையன். Of course மம்மி. நீ புதுசா குழந்தை பெற்றுன்றதுக்காக நான் மாற முடியுமா? அலர்ஜி வந்து காலெல்லாம் செவந்திருக்கு. இதை கட்டிட்டு இதை மட்டும் இதை எடுத்துட்டு இந்த சைட்ல இங்கேருந்து இந்த பாட்டை கண்டுபிடிச்சேன். பாட்டியோட பாட்டு என்ன பாட்டு? ஏதோ பாடிட்டே இருந்தேன். இப்போ உன் கைய வச்சு அழுத்தி பாரு, அது விழுதா விழாம இருக்கானு. சீட்லாம் ஆடி பார்க்க முடியாது. வெயிட்டு தாங்க. ஓகேவா? நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. போய் கூட்டிட்டோம். குழந்தைய இதுல வச்சுட்டு இசையெல்லாம் போடலாம். பாட்டை கூட மாத்திக்கலாம். ஆடுமா ஆடாத? ஆடவும் சரி. இப்ப பாருங்க, இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது 4, இது 5. 5ல நம்ம போவானான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆடுது. அவன் இப்போதைக்கு தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிச்சோடனே போட்டு பார்த்தாதானே அது ஆடுறது எஃபெக்டா இல்லை. தூங்குற குழந்தைய போட்டு பார்த்தா எப்படி தெரியும்? அதனால அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவன் எழுந்துட்டானே நம்ம இதுல அழுறானா போட்டு சமாதானம் ஆகிறானான்னு பார்ப்போம். பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, வேணும்னா அவனை போட்டு பார்ப்போமா? அவரு பார்க்க அவர் காலு கூட பத்தாதுங்க. அது தாடி எடுத்து சின்ன பையன் ஆயிட்டாரு. +2 படிக்கிறேன். ஹாய், அழகா இருக்கே பாப்பாக்கு. என்ன தேடுறீங்க? பெல்ட்டியா? இவன் காலை எங்க விட்டுறது? கண்டுபிடிச்சேன். சேஃப்டியா இருக்கு. ஃப்ளைட்ல சேஃப். நானும் வரமா அம்மா இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். खत्म. பட்டன் இப்படி அழுத்தலாமா? சரி, ரிமோட் எடுத்துக்கோ. 2 ஸ்பீட் போதுமாடி செல்லம். 3 வைக்கிறேன். போதுமா அப்படின்னு அது சொல்லும். அது டிஸ்கம் போட்டாவே வரும். அப்பதான் நியோன் ஆகும். அம்மா உன் பிள்ளையும் பேசியிருக்கீங்கப்பா ஆல்ரெடி. அவனுக்கு எல்லாம் புரியுது நான் சொல்றதெல்லாம். தங்க பிள்ளைன்னு கூப்பிட்டா அப்படி பாக்குறாங்க. 3 வைக்கிறேன். 3 தான் கரெக்டா இருக்கு. நானும் அதான் சொன்னேன். 3 தான் ஆவரேஜ். கரெக்டான ஸ்விங்ல நல்லா நவுறுது. மியூசிக் போடுவாங்க. அவன் யோசிப்பான், டாடி மடியில அவ்வளவு ஆட்ட ஆட்டினாலே தூங்க மாட்டேன், இதுலதான் தூங்கிடுவான். எனக்கு இந்த நீல ஒரு நாவ் ப்ராப்ளம் இருக்கா, அது வீங்கி போயிட்டு கொழுக்கட்டை மாதிரி இங்க பின்னாடி வீங்கிருக்கு. நைட் எல்லாம் அதை அமுக்கிறதுக்குள்ளேயே பிரச்சனையா இருக்கு. குக்கியும் உங்க கூட சேர்ந்து பார்க்கலாம். என்ன பண்றீங்க தம்பிய? டைம் பார்த்துக்கோங்க. 4:30 ஆகுது.
கொட்டாவி வந்துருச்சு போட்டோ கொஞ்ச நேரத்துக்கு. ஃபர்ஸ்ட் டிக்கு வாங்கியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுது அப்ப கொட்டாவி வரைக்கும். எவ்வளவு நேரத்துல தூங்குறாருன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணி. A few minutes later. தூங்கிட்டானா? 15 minutes. 15 minutesல தூங்கிட்டான். நான் கையில வச்சு இப்படி இப்படியே, ஏன்னா இப்ப நம்ம வந்து குழந்தை பெற்றோம் நமக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த டைம்ல பாலும் கொடுத்துட்டு பர்ப் பண்றதுக்கு டைம் கொடுத்துட்டு பர்ப்க்கு அப்புறமா இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருக்கிறதுக்குள்ள பெயின் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல். அதுக்கு நம்ம ஊஞ்சலே கட்டிடலாம். அந்த யானைன்னு சொல்லுவாங்க, அம்மா சாரீஸ்ல எல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியே கட்டி போடலாமேன்னு நிறைய பேருக்கு தோணும். எங்க வீட்லயும் சரி, நாங்க இருக்க வில்லாலையும் சரி, அது கட்டுறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. அதனால எங்க மாதிரி இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். வெளியில வேணா மரத்துல கட்டலாம். மரத்துல கட்டலாம், ஆனா வெயில் கொளுத்தி எடுக்கும், அதனால வெளில கட்ட முடியாது. அண்ட் இதுல வந்து கொசு வலையே இருக்கிறது. நல்லா தூங்குறாரு போல, ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் விடுறாரு. இப்ப இல்லைன்னா என் நான் இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். தூங்கிட்டான்னு இப்படி வச்சேன்னு வச்சுக்கேன், இப்படி பாப்பா என்ன திருப்பியும் தூங்கு, திருப்பி ஆட்டு. அதனால இது அந்த வகையில எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ டைம் கிடைக்கும் போது நானும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிக்கலாம். எனக்கு இன்னொன்னு பெரிய பிளஸ் என்னன்னா கொசு வலை. இங்க 6 மணி ஆனா கொசு பெருசா கொசு வலை சூப்பரா இருக்கு. ஏன்னா அவனோட ஃபேஸ் மட்டும்தான் ரிவீலிங்கா இருக்கு, மற்ற இடத்துல ராம்பர் போட்டு ஃபுல் கவர்ல இருக்கான். ஸோ ஃபுல் ஃபேஸ் நெத்தியில தான் கொசு கடிச்சு. நான் 24 மணி நேரமும் நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம அசர்ற நேரத்துல கொசு புடுங்கிட்டு போயிருது. அது கடிக்கிற டைம்லயும் எழுந்து வீருன்னு கத்துவோம். ஸோ நம்ம தூங்க வச்சாலும் இந்த கொசு விடாது. அந்த வகையில இது எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. செட்டிங்ஸ்ல இருந்து மைல்டா மியூசிக் வர்றதும் நல்லா இருக்கு. ஆனா என் பிள்ளைக்கு மியூசிக்லாம் தேவைப்படாது, அமைதியா விட்டா என்ன மாதிரியே அது நல்லா தூங்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரியே இந்த ஊஞ்சல்லாம் கட்ட முடியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வைக்கிறோம். டேக் ப்ராடக்ட்ல முடிஞ்சா கிடைச்சதுன்னா டேக் பண்றோம், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஹோப்ஃபுல்லி இது எனக்கு இன்னும் நிறைய ஸ்லீப் கொடுக்கும் நம்புறேன். The next day. ஏன் மூஞ்சி இவ்வளவு கொடூரமா வச்சிருக்கு? சுடு தண்ணி ஊத்துறீங்களா? அதாவது அது ஊத்துறாங்க தூங்குவான். ரொம்ப கொதிக்கல, நார்மல் சுடு தண்ணி தான். ஆனா அது குழந்தைக்கு சுடு தண்ணி தானே. இதை காப்பாத்து பெத்தவளேன்னு என்னை பார்த்து கவரலாம். வந்தனா பிச்சு போடுவேன். நான் கை கட்டி நின்று